ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 8th மேக்ஸ் ரீகேப் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 125/100. இப்போ இந்த 125/100க்கு வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து கண்டுபிடிக்கணும். சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னா என்னென்னா சுருக்கம், இதோட சுருக்குன வடிவம் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலே இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 2s are 2, 2 2s are 5, மிச்சம் 2 5 5s are 25, 2 5s are 10, 0. அடுத்து 5 5s are 25, 4 5s are 20. அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னது? த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 125/100 ஈக்குவல் டு 5/4 அப்படின்னு ஆன்சர் எழுதுங்க. இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். மேலே கிளை வந்து 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து கிடச்சிரும். அடுத்து which of the following is not an equivalent fraction of 8/12. 8/12ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 8/12ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 8/12 இருக்கு இல்லையா, இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. 8/12ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னதுன்னா 8/12 மேலே 4ஆல் டிவைட் பண்ணுங்கள் ரெண்டையும். 2 4s are 8, 3 4s are 12. அப்போ இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் 8/12ஓட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2/3. இப்போ இங்கே பாருங்கள் என்ன கேட்டிருக்கு கொஷினில், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆன் ஈக்குவலண்ட். இதோட ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஃப்ராக்ஷன் இல்லாததை கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ 2/3ன்றது இதோட ஈக்குவலண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. 16/24 இருக்கு இல்லையா, அதை பாருங்கள். 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 25, 24. இதுவும் வந்து 2/3 வருது. 2 8s are 16, 3 8s are 24. அப்போ இதுவும் என்ன வருது? 2/3 வருது. அப்போ இதை பண்ணி பாருங்கள். 1 12s are 12, 2 12s are 24, 3 12s are 34. எல்லாத்துக்குமே வருது. இப்போ 32/60 வந்து இது சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆக்கணும்னா 2/3 வந்து வராது. அப்போ இதோட ஆன்சர் என்னது? 32/60ன்றதான் இதோட ஆன்சர். நாட் ஈக்குவலண்ட் தானே கேட்டிருக்கு. இது மூணுமே வந்து 8/12க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இது மட்டும் என்னவா இல்லை, 8/12க்கு ஈக்குவலண்ட்டாக இல்லை. அப்போ இதோட ஆன்சர் வந்து 32/60. சி ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். விச் இஸ் பிக்கர் 4/5 ஆர் 8/9. இந்த 4/5 ஆர் 8/9 இது ரெண்டில் இருந்து பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு கேட்டிருக்கு. சரியா? பிக்கஸ்ட் நம்பர்னால் பெரிய நம்பர் எதுன்னு கேட்டிருக்கு. இப்போ இது ரெண்டும் நம்ம என்ன, அது கீழே ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதோட பிக்கஸ்ட் நம்பர் எதுன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து அப்போ அதனால இந்த ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் வந்து 5 × 9. 5 9க்கும் காமனாக எந்த நம்பருமே இல்லை. 5 9s are 45 தான் வந்து இதோட எல்சிஎம். அப்போ 4/5 கீழே வந்து 45 வரணும்னா எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணால் 45 வருதுன்னு பார்க்கணும். மேலேயும் கிளை வந்து இப்போ 5 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 45 வரும், 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வரும். அப்போ என்ன செய்ய போகிறோம், 4/5 வந்து மேலேயும் கிளையும் 9ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 9s are 36, 5 9s are 45. அதே மாதிரி 8/9க்கும் கண்டுபிடிங்க. 9 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 45 வரும், 5ஆல். அப்போ 9 5s are 45, 8 5s are 40. இப்போ இது ரெண்டில் வந்து எந்த நம்பர் பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். 36 பெருசா 40 பெருசா? 40 தான் பெருசு. அப்போ 4/5ஓட 8/9 தான் பெருசு அப்படின்றத போட போகிறோம். கிரேட்டர் தேன் 4/5 கிரேட்டர் தேன் 8/9 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அடுத்த சம் பாருங்கள். ஆட் த ஃப்ராக்ஷன் 3/5 + 5/8 + 7/5 10. இப்போ இது மூணையும் என்ன செய்ய சொல்லியிருக்கு, ஆட் பண்ண சொல்லியிருக்கு. ஆட் பண்ணால் 3ஓட கீழே இருக்க நம்பர் வந்து ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ஆட் பண்ண முடியும். இங்கே வேறு மாதிரி இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 5 × 8 10. இது 3க்கு வந்து 5 8 10 இது 3க்கு எல்சிஎம் எடுக்க போகிறோம். 1 5s are 5. இந்த 8 வந்து இது பண்ணாத அப்படியே இறக்கணும். 2 5s are 10. அப்புறம் 1 4 2s are 8, 1 2s are 1. 4 மட்டும் எடுத்துகிட்டு போடுங்க. 5 2s are 10, 10 4s are 40. அப்போ இதோட எல்சிஎம் என்னது? 40.
இப்போ எல்லா ஒன்றா செய்யுங்க. 3/5. இப்போ 5 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 40 வருதுன்னு பார்க்கணும். 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். அப்போ 3 8s are 24, 5 8s are 40. அடுத்து 5/8. 8 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 40 வரும்? 5ஆல். 5 5s are 25, 8 5s are 40. அடுத்து 10 வந்து எந்த நம்பரால் பண்ணால் வரும்? 4. 7 4s are 28, 10 4s are 40. இப்போ மூணுலேயுமே வந்து கீழே வந்து காமனாக 40ன்னு வந்துருச்சு. 40 வந்து காமனாக எடுத்துகிட்டு மூணையும் ஆட் பண்ணணும். மூணையும் ஆட் பண்ண என்ன வந்திருக்கு? 24, 25, 28. மூணையும் ஆட் பண்ணோன்னா 77. 77/40. இதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். சிம்பிளிஃபை கேட்டிருக்கு. 1/8 மைனஸ் 1/6 மைனஸ் 1/4. அதே மாதிரி தான் கீழே காமனாக இருந்தால் தான் என்ன, ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? மைனஸோ சப்போ இல்லை ஆடோ பண்ண முடியும். அதனால் 6க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். 6க்கும் 4க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோன்னா 3 2s are 6, 2 2s are 4, 2 3s are 6, 6 2s are 12. எல்சிஎம் எவ்வளவு? 12. அப்போ 6 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும்? 2ஆல். 1 into 2 2, 6 2s are 12. அதே மாதிரி 4 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்கும்? 3ஆல். 1 3s are 3, 4 3s are 12. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். 1/6ஐயும் 1/4ஐயும் மைனஸ் பண்ணோம்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/12 கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து 3/12. 2/12, 3/12. 2 - 3. 12 வந்து காமனாக எடுத்துட்டோம். 2 - 3 பண்ணால் -1/2. இங்கே பாருங்கள், கண்டுபிடிச்சப்போ என்ன வந்துச்சு? 2/12 - 3/12. இப்போ இது ரெண்டில் இருக்க 12 காமனாக எடுத்து போட்டாச்சு. மிச்சம் 2 - 3 = -1/12. அதுக்கடுத்து 1/8 பண்ணணும் இல்லையா? 1/8 - 1/12. அப்போ இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா 2 4s are 8, 3 4s are 12, 4 2s are 8, 8 3s are 24. எல்சிஎம் வந்து 24. அப்போ 8 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 24 வருதுன்னு பார்க்கணும். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 24 வரும். 1 3s are 3, 8 3s are 24. அதே மாதிரி 12 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 24 வருதுன்னு பார்க்கணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 24 வரும். 1 2s are 2, 12 2s are 24. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 3 24 வந்து காமனாக எழுதிரிங்க. அடுத்து 3யும் 2வையும் ஆட் பண்ணோன்னா 5/24. இதோட ஆன்சர் என்னது? 5/24. அடுத்து 6th சம் பாருங்கள். 2 3 5 5 and 1 4 5 7. இது ரெண்டையும் என்ன செய்ய சொல்லியிருக்கு? மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கு. இப்போ இது ரெண்டையும் வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கோங்க. 2 5s are 10, 10 + 3 13, 13/5. 1 4s are 5, 1 7s are 7, 7 + 4 11/7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு மேலே இருக்க நம்பரை ஆட் பண்ணால் தான் ஃப்ராக்ஷன் ஆக்கியாச்சு. இப்போ இது ரெண்டையும் என்ன செய்ய சொல்லியிருக்கு? மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கு. 13 5 5 × 11 5 7. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 13 × 11 = 143. 5 7s are 35. இப்போ இதை மறுபடியும் ஃப்ராக்ஷன் ஆக்குனா என்ன வருது? 35 4 35s are 140. மிச்சம் பேலன்ஸ் வந்து 3. அப்போ 35 இங்கே போட்டுருங்க. பேலன்ஸ் இருக்க 3யை மேலே போட்டு 4 கீழே போடணும். இப்போ இதை ஏன்னா இது ஃப்ராக்ஷனில் தான் சம் கொடுத்துருக்கு, அதனால் ஆன்சரும் நம்ம ஃப்ராக்ஷனில் தான் போட்டோம்னா 35 3/4ன்னு வந்துருச்சு. 35 3/4. இதுதான் இதோட ஆன்சர். பாருங்கள். அடுத்து டிவைட் பண்ண சொல்லியிருக்கு. 7 5 36 35/8. ரெண்டையும் டிவைட் பண்ணணும்னா இதை வந்து மல்டிப்ளை ஆக்கணும்னா இது ரிவர்ஸில் போட்டுக்கோங்க. ரிவர்ஸில் போட்டோம்னா 81/5 35ன்னு வந்துடும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க, டிவைட் பண்ணணும். 1 7s are 7, 5 7s are 35, 1 3s are 3, 2 3s are 6, 2 3s are 6, மிச்சம் 2, 7 3s are 21, 4 3s are 12, 9 3s are 27. இப்போ 4 × 5 20 மேலே 9. அவ்வளோதான் ஆன்சர். 9/20 டிவைட் பண்ணால் 9/20 கிடைக்கும்.